ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்பிளைனர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிட்டர்ன் ஆஃப் த அப்பாகலிப்ஸ் கிளாஸ் நேத்தோட சாப்டர் 35 அண்ட் 36 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலனா பார்த்துருவாங்க, அப்படின்னா தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, ரொம்ப பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லி ஆகணும். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து கோல்ட் பிக்ஸோட எஸ்டே தான் வந்து கேட்குறாங்க. டியூக்குமே சொல்கிறாரு, நீ ஏற்கனவே வந்து இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னும் போது, நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து இருக்கலாம்ல அப்படின்னும் போது, இல்லை எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, நான் வந்து வீட்டுக்கு கிளம்பணும், எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் ஆக்சுவலாக உனக்காக ஒரு பேங்க்வெட் வந்து ரெடி பண்ணுறேன், ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் மட்டும் ஏறி அதுக்கப்புறம் நாங்களே உன்னை எஸ்கார்ட் பண்ணுறோம். நம்மள என்னது எஸ்கார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து ஸ்ட்ராங்காக வரான். நீ எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறது எனக்கு தெரியும் தான், பட் ஆனால் நீ போகிற வழியில் கண்டிப்பாக பேண்டிட்ஸ் எல்லாருமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு உன்னை வந்து ஒரு மரியாதையோட வழி அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு டியூக்குமே வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுமே எனக்கு அதெல்லாம் தேவையில்ல தான், பட் ஆனால் டியூக்கு சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு, ரொம்பவே நன்றி நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோமே வந்து சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் அப்படியே வந்து எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு நம்ம விக்டருமே வந்து சொல்கிறான், எப்படியோ யங் மாஸ்டர் நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உங்களோட தொல்லைலாம் இனிமேல் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, தம்பி என்னை அப்படியே ஏதோ ஒரு விதமாக சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னும் போது, இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்கிறான். கேரேஜில் நம்ம போகிறத விட இந்த மாதிரி நடந்து போகிறது எவ்வளோ ஈஸி தெரியுமா, அதுவும் சில பேர்லாம் குதிரை மேலே உட்காந்து சொகுசாக வராங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ விருப்பத்தும் போது, டே முட்டா பையில நீ என்ன தான் சொல்கிறங்கிறத தெரியாமல் சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறா, உனக்கு ரொம்பவே தொப்பை போட்டுருச்சு, அதனால தான் நீ கொழுப்பில் பேசிக்கிட்டு இருக்க, இரு நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் அரைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. முன்னாடி போகிற நைட்டுமே, சார் டைமின் நைட் ஆக போகுது, நம்ம இங்கேயே கேம்ப் செட் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது, ஓகே நீங்களே செட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே வந்து அவங்களும் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா, இவங்க 2 பேரும் காட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க எங்கள் மாஸ்டர், இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுமே கேட்கும்போது, ஆமாண்டா வாடா சாப்பிட ஆரம்பிக்கலான்னு சொல்லும் போது, நீங்களும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லும் போது, இல்லை பரவாயில்ல நாங்கள் வந்து தனியாக சாப்பிட்டுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்கிற போது, இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து எங்கள் கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டருமே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இதை பார்த்த ஹீரோவுமே வந்து அதுக்கு முன்னாடி அந்த பேபிள் வந்து பேசியிருப்பான், அதை வந்து காமிக்கிறாங்க. நீங்கள் நாளைக்கே கிளம்புறீங்களா அப்படின்னும் போது, ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோவுமே வந்து சொல்லிருப்பான். ஏன் இவனுங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி கிளிங்கியாக இருக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் தான் என்னோட அறிவு கண்ணையே திறந்த என் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அவனுமே புகழ்ந்துட்டு இருக்கா. அப்படியா, சரி அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் சொன்னதை எதையுமே நாங்கள் மறக்க மாட்டோம், நாங்கள் இன்னும் எங்களோட சக்ஸஸுக்கு முன்னேறி போய்கிட்டே இருப்போம், நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி டைமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதை பார்த்த ஹீரோமே ஷாக் ஆகிட்டு, முட்டா பசங்களா அப்படின்றான். அப்படியே கட் பண்ணால் அங்கேயுமே ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி கேட்க, அவங்கள போய் சார் டைமண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அது என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அது தேவையில்லை, ஏதாவது வந்து மிருகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோன்னு சொல்லும் போதே அந்த இடத்துல பர்பிள் கலரில் ஏதோ ஒரு லைட்னிங் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோமே பயங்கரமாக ஷாக் ஆக, அங்கேருந்து வேகமாக வந்த ஸ்பியர் வந்து ஒருத்தவனை அந்த இடத்துல குத்தி கொள்ளுது. நான் நினச்சி பார்க்கவே இல்லை டியூக்கு வந்து லோ லெவல் நைட்ஸ் எல்லாம் வந்து அனுப்புவாங்கன்னு நினச்சி பார்க்கவே இல்லை, அதுவும் என்ன தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஸ்பியர் எடுக்கிறான். அங்கே இருக்கிற இன்னொரு நைட்டுமே பார்த்துட்டு, சார் அவிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது, நான் தாண்டா லியோ அப்படிங்கிற மாதிரி அவனும் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கும்போது, நீ தாண்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கும் போது, ஓ இங்கே சில கரப்பாம்பூச்சிங்கெல்லாம் இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த செசிலியாவோட சர்வெண்ட்ஸ், அதாவது செசிலியாவை மேனிப்புலேட் பண்ணவங்கலாம் அந்த இடத்துக்கு வராங்க. அவளுமே அந்த சென்ட் அந்த இடத்துல யூஸ் பண்ண அங்க இருக்கிற நைட்டுமே அந்த சென்ட்டுக்கு வந்து விழுந்துடுறான். நம்மளோட விக்டருமே உலக போக என்ன மன்னிச்சிடுறா விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே ஒரு அடி போட அந்த இடத்துல ஆளு நாக் அவுட் ஆகி நுரத்தலிடுறான். அந்த வசியத்துல மாட்டின அந்த நைட்டுக்கிட்டையுமே உன் தலையை சுத்தி செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுமே அந்த இடத்துல செத்து போயிடுறான். பரவாயில்லையே எங்களோட இந்த மேஜிக்ல நீ வந்து மாட்டவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதனாலதான் இன்னைக்கு உன்னை அணுவா கொண்டு நாங்க ஆராய்ச்சி பண்ண போறோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கடைசியா எப்படியோ மீட் பண்ணிட்டோம், நான் செசிலிக்காக ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியாடா தம்பி, கயோல் சார் கயோல் வந்தவொடனே நில பேண்ட்ல மூச்சா போனவன்டா, அப்போதைக்கு தானே நீ லேடி செசிலியாவை காப்பாத்தினாம சரண்டரான நாய் நீ அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்டவனுமே பயங்கர டென்ஷன் ஆவ, ஓ டைமண்ட்ங்க ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறீங்க, ஏற்கனவே அவருக்கு காயப்பட்டிருக்கு, அதுல நீங்க டாட்டா சால்ட்டை கொட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது,
நீ இருக்க கான்ஃபிடென்ஸை பார்த்தா எங்கள் 3 பேத்தையும் நீ சோலோவாக முடிச்சிருவ போலையே அப்படின்னு சொல்லிட்டு முச்சு காமிடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே, டேய் நீங்களாம் இவ்வளோன சேர்ந்த டார்க் மேஜஸ், அது மட்டும் இல்லாமல் இருக்கலே லோ ரேங்க் தானடான்னு கேட்கும்போது இதை பார்த்து அந்த பொண்ணுமே ஷாக் ஆகிட்டு உனக்கு எப்பறம் அதெல்லாம் தெரியும்னு கேட்குறா. எனக்கு கொஞ்சம் காது ஷார்ப்புடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் பாயிண்ட்லெஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹபிட்ஸுமே அவனோட ஸ்பியர் அட்டாக்கை எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு சாவ போறடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம தலைமை வின்சோ இறங்குறான். இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறானுங்க. தம்பிங்களா நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நான் இங்கே ஒன்றும் தனியாலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்படியே வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டியூ கிட்ட பேசியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் நன்றி எப்படின்னு இருப்பான். ஆனால் நீ வந்து வேற ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், நடுவில் வந்து நம்ம ஹபீட்ஸை வந்து ரொம்ப நாளாக காணும் அப்படின்னும் போது அப்படியே அப்படியே நம்ம ஹீரோவை கேட்குறான். அவன் மேபி செஸ்லியா டெத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிருப்பான். ஸோ டார்க் மேஜஸ் அவனுக்கு எதையாவது கொடுத்து வசியம் பண்ணுருவாங்க, அதனால் வந்து நீ பார்த்துரு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து கோல் இருக்கிறாரு ப்ரொடெக்ஷனுக்கு, உனக்கு யாரும் இல்லாதங்கிறனால நான் வேற ஒருத்தரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வின்சு தான் வருவார். இப்போதைக்கு மிடில் கிளாஸ் நைட்லேயே இவர் மட்டும் தான் இருக்காரு, மற்ற எல்லாருமே ஒரு அசைன்மெண்ட்டாக வெளில போயிட்டாங்க. செபஸ்டியன் நீங்கள் வந்து உயிரை கொடுத்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லும் போது நான் கண்டிப்பாக பண்ணுறேன் டியூக் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்கிறாரு. எனிமியை ஃபுல்லாக வெளியில் ரிவீல் பண்ணுறங்கிறதுக்காக தான் வந்து வின்சென்சோ வந்து பின்னாடி சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்துருப்பாரு. இப்போ எனிமையுமே வெளில மாட்டிட்டானுங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து டியூக்கோட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோமே வந்து சொல்லிட்டு இருக்கான். டே செபஸ்டியன் நீ என்னடா அப்படின்னு சொல்லும் போது, டே அவிச் நீ என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னும் போது, இல்லை நான் வந்து முடிவு எடுத்துட்டேன், செசிலியா டெத்துக்கு அப்புறம் அதில் கனெக்ட் ஆகிருக்க எல்லாத்தையும் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னும் போது, டே என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறேன்னு சொல்லும் போது, செசிலியா வந்து அவங்களே தாண்டா செத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை யாரோட தப்பு தெரியுமா, அவங்களோட தப்பு கிடையாது, உங்களோட தப்புடா, அவங்க அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவே மாட்டாங்க, ஏன் அவங்கள மாதிரி ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கணும், நீங்கள் தான் கொண்டிருக்கீங்க, டியூக் தான் அவரை கொண்டிருக்காரு, அதனால் கண்டிப்பாக நான் அவங்க எல்லாத்தையுமே கொள்ளுவேன், டியூக்கையும் கொள்ளுவேன், டைமனிக்ஸன் 1ஐயும் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ பேசுகிறத பார்த்தாலே தெரியுது நீ முழு பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்லும் போது, அப்படியா செபஸ்டியன் என்னோட வேர்ட்ஸ் நீ கேட்க மாட்டே போல், நீ ஒழுங்கு மரியாதையே டைமனை விட்டுட்டு போயிரு, நான் உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லும் போது, தம்பி ஆன்ட்டியா அரகன்ஸா பேசாத, எனக்கு முன்னாடி நிலையாக ஒரு பூச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் நினச்ச மாதிரியே ஒரு மிடில் கிளாஸ் நைட்டோட ஆறா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். டே தம்பி என்ன பார்த்து அரகன்ஸ்ன்னு சொல்கிறியா, நான் உன்னோட ஸ்ட்ராங்கர்டான்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை கிளிக்க அவனோட உடம்பு ஃபுல்லாகவே அந்த டார்க் மேஜிக்கை வந்து என்கிரேவ் பண்ணி வச்சுருக்கான். டே என்னடா நீ என்னடா லூசு பாயினாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க, நீ ஃபுல்லாகவே பிளாக் மேஜிக்கை வந்து உன்னோட வந்து என்கிரேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது, நான் தாண்டா பண்ணேன், அந்த கலிலி மோக்கு பண்ண மாதிரி இவனுக்கும் பண்ணுறேன்டா, நாங்கள் தாண்டா இங்கே அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். உன் கண்ணை நல்லா தொடச்சிட்டு பாடுறா தம்பி, நாங்கள் தான் இந்த இடத்துல ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துல அவனோட பவர் யூஸ் பண்ண, அவனோட பவருமே அந்த இடத்துல பயங்கரமாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கவே இல்லை, அவனோட பவர் வந்து ஏற்கனவே ஒரு மிடில் கிளாஸை சப்ராஸ் பண்ணி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னாச்சு சர்ப்ரைஸ் ஆகிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அவனோட ஸ்பியர் அட்டாக் எடுத்துகிட்டு வரான். அவனுமே அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்மளால வின்சோ தப்பிச்சிட்றாரு. அந்த இடமே பயங்கர டேமேஜ் ஆகி ஒரு அட்டாக் மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துல வின்சோவும் காணாமல் போக இதை பார்த்தா அவனுமே ஷாக் ஆகிறான். நம்ம ஹீரோவுமே அவனை அப்படியே முறைச்சி பார்க்க அவனுமே வில்லத்தனமாக சிரிக்கிறான். அதோட இந்த சாப்டர் இங்கே முடிஞ்ச அளவு அடுத்த சாப்டரை சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சீக்கிரம் வந்து வீடியோ வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறோம் அன்லிஸ்டடில் போட்டு. ஸோ உங்களா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.